நெல்லு. இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பி போற? அத்தை, என் தம்பி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நான் இப்பவே போகணும் அத்தை. உள்ள போன்னு சொன்ன. நீ வெளியில போனா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே முடியாது. அத நான் போயிட்டு வந்தே பாத்துக்கிறேன். அட ஒரு நிமிஷம், கங்கா நகர்ல இருக்கிற கேஆர் ஹாஸ்பிட்டல் போகணும். போலாம், உட்காருமா. சித்தி, சித்தப்பா, தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுளே, என்னாச்சுன்னு? வண்டி ஏதோ மக்கர் பண்ணுதுமா, என்னன்னு தெரியல. ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, நான் வண்டிக்கு என்னாச்சுன்னு. இருமா இருமா, ஒரு நிமிஷம் உட்காருங்க, பாத்தேன். அண்ணே, என்னாச்சுன்னு? பாத்துட்டு இருக்கேன், சொல்றேன், இருமா. அண்ணே, என்னென்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியலமா, நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு நின்று போச்சு. நீ வேற ஆட்டோ பிடிச்சு போயிடுமா. ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? இந்த நேரத்துல நான் எங்கன்னு ஆட்டோ போய் தேடுவேன்? நான் என்னமா பண்றது, வண்டி திடீர்னு நின்று போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த பக்கம் போன ஆட்டோ கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும், போமா. சித்தி, சரவணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? மாதவி, சரவணன் இப்ப ரொம்ப மோசமா இருக்காம்மா. கை கால்லாம் விட்டு விட்டு இழுக்க ஆரம்பிச்சிருச்சுமா. ஐயோ சித்தி, அவனுக்கு எப்ப வேணும்னாலும் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஐயோ, பக்கத்துல வந்துட்டு சித்தி. இதோ வந்துடுறேன் வைங்க. என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ்பா. அது வந்து அத்தை, ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? இல்லம்மா, தப்பு என் மேலதான். நான் தான் வண்டி வரத கவனிக்காம ஏதோ பதட்டத்துல வந்துட்டு. சரி வாங்க, அந்த பக்கம் போலாம் வாங்க. சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? நீங்க எப்படி இந்த இடத்துல? என் தம்பி ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லிருக்கல. அவனுக்கு இப்ப திடீர்னு சீரியஸ் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு என் சித்தி போன் பண்ணாங்க. அவனை பார்க்கதான் போயிட்டு இருந்தேன். சரி, அதுக்காக இவ்ளோ அவசரமா ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க? கார்ல போயிருக்கலாம்ல. அது நான் எவ்வளவு கெஞ்சியும் அத்தை என்ன போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் வேற வழி இல்லாம நான் அத்தை பேச்சையும் மீறி ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டு இருந்தேன். என் நேரமோ இல்ல என் தம்பியோட விதியான்னு தெரியல. வர வழியில ஆட்டோ திடீர்னு ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சு. அதான் வேற ஆட்டோ பிடிக்கலான்னு வந்துட்டு இருந்தேனா, சித்திட்ட இருந்து கால் வந்து அட்டன் பண்ற பதட்டத்துல என்ன பண்றதுனே தெரியல. அதான் விழுந்துட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். அத்தை இருங்க அத்தை, ஏன் வண்டியில போலாம், நான் டிராப் பண்றேன். ஐயோ வேண்டாமா, அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னையும் திட்டுவாங்க. நானே போய்க்கிறேன், நீ உன் வேலையை பாரு. அத்தை சொன்னா கேளுங்க, பாட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க வாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? கங்கா நகர் கேஆர் ஹாஸ்பிட்டல். சரி வாங்க. ஐயோ கடவுளே, உனக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. தென்றல், வாமா.
என்னாச்சு சித்தி? தம்பி பக்கத்துல இல்லாம இங்க நின்னு அழுதுட்டு இருக்கீங்க. என்னாச்சு சித்தி? சித்தி, தம்பி எப்படி இருக்கா? சித்தி, சித்தப்பா, சரவணன் இப்ப எப்படி இருக்கா? ஏன் இப்படி அழுதுட்டே இருக்கீங்க? ஐயோ சித்தி, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. தம்பி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான். ஐயோ டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்கம்மா. நாங்க என்ன செய்யறது? நாங்க நம்பின தெய்வமா கை விட்டுடுச்சே. என்ன சித்தி சொல்றீங்க? தம்பி இப்ப எங்க இருக்கா? அநியாயமா என்ன விட்டு போயிட்டேனா? அக்கா விட்டு போறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? நீ சாவும் போது கூட உன் பக்கத்துல இருக்க முடியாத பாவி ஆயிட்டே. என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டானே. ஏடா இப்படி அநியாயமா போயிட்டேனா? என்ன பண்ண? ஐயோ தம்பி, பாடி மாச்சேரி கொண்டு போனோம். கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்கம்மா. ஃபார்மாலிட்டி முடிச்ச உடனே வந்து பாடி வாங்கிக்கோங்க. எங்களை விட்டுட்டு போயிட்டே. அம்மாடி, அந்த ஆண்டாள் அம்மாவுக்கு ஒரு போன் பண்ணி தகவலை சொல்லிடுமா? உடனே இப்ப சொல்றேன். சீக்கிரம் போ. இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? சொல்லுமா தென்றல். ஹலோ பாட்டி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். தென்றல், என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பாட்டி, அது நான் மாதவி அத்தையோட அவங்க தம்பிய பாக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். நாங்க வந்த உடனே அவங்க தம்பி இறந்துட்டாரு பாட்டி. ஓஹோ, அப்போ அந்த திமிர் பிடிச்ச மாதவி என் பேச்ச மீறி இங்க இருந்து கிளம்பினது மட்டும் இல்லாம நேரா உன்னை தேடி வந்து உன்னையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாளா? இல்ல பாட்டி, அவங்க என்ன தேடி வரல. நான் தான் ஆபீஸ்க்கு போகும்போது யதார்த்தமா மாதவி அத்தைய ரோட்ல பார்த்து அவங்க கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். பாவம் பாட்டி, மாதவி அத்தை ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. நீங்க இங்க கொஞ்சம் வரீங்களா? தென்றல், நீ இமீடியட்டா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போ. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இங்க மாதவி அத்தைக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்ல. தென்றல், வேற எதுவுமே பேச வேண்டாம். முதல்ல நீ அங்கிருந்து கிளம்பு. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. உன்னை கிளம்புன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆச்சு. ஹலோ ஹலோ, எங்களை விட்டு போயிட்டேடா, போயிட்டேடா. பதவி எழுந்துருமா, எழுந்துருமா. எங்க தள்ளி எடுத்துவாங்க. தள்ளி கொடுமா. என்னாச்சு? தள்ளி கொடுங்க.
மாதவி கண்ணு தரமா மாதவி அத்தை எந்திரிங்க மாதவி. அத்தை மாதவி எந்திரிங்க கண்ணு தரமா அத்தை எந்திரிங்க அத்தை 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 பாத்து எழுந்துருமா அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை அத்தை பார்த்து எழுந்திருமா. பாத்துமா தண்ணி எடுத்து வா. இந்தம்மா ஒரு தண்ணி குடிமா இந்தம்மா குடி கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க அத்தை அம்மாடி ஆண்டலம்மா என்னம்மா சொன்னாங்க அத்தை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் வேணா ஆகாஷ்க்கு ஃபோன் பண்றேன் ஹலோ ஹலோ ஆகாஷ் சொல்லு தன்று. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லு தன்று. என்னன்னு தென்றல் தானே கால் பண்ணா? ஆமாம் பாட்டி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னா. அது ஒண்ணும் முக்கியமான விஷயம் கிடையாது ஆகாஷ். அனாவசியமான ஒரு குழப்பம், அவ்வளவுதான். குழப்பமா? என்ன சொல்றீங்க பாட்டி? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தென்றல் எனக்கு போன் பண்ணியிருந்தா. அதுக்குள்ள திரும்ப உனக்கு ஏன் போன் பண்ணான்னு தான் எனக்கு தெரியல. உன் அம்மா தான் தென்றல தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். என்னது அம்மாவா? அவங்க என்ன பண்ணாங்க பாட்டி? உங்க அம்மாவுக்கு ஒண்ணுக்கும் உதவாத ஒரு தம்பி இருக்கான்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. உடனே உன் அம்மா நான் இப்பவே போயிட்டு என் தம்பிய பாக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதுக்கு நான் அவகிட்ட வேண்டாம்மா, ஊர்ல அங்க இங்கன்னு கொரோனா இருக்கு, அதனால நீ நேர்ல எல்லாம் போகாத, வேணும்னா உன் தம்பியோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு அக்கவுண்ட்ல பணம் போட்டு விடுன்னு கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொன்ன. உடனே உன் அம்மாக்காரி என்ன போகாதேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, நான் நேர்ல போய் என் தம்பிய பார்த்துட்டு வந்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களால முடிஞ்சத பாத்துக்கங்கன்னு என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம இங்க இருந்து கிளம்பி போயிட்டாப்பா. போனவ அவ மட்டும் போகாம நேரா தென்றல் கிட்ட போய் அவகிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி அவளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. இப்போ தென்றல் எனக்கு போன் பண்ணி ஏன் பாட்டி இப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா, அப்படி இப்படின்னு எனக்கு அட்வைஸ் வேற பண்றா. தென்றல் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உன் அம்மா தென்றல் கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கா. ஆனா அப்ப கூட நான் தென்றல் கிட்ட கோவப்படாம மாதவி சொல்றதையெல்லாம் நம்பாதம்மா, முதல்ல நீ அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புன்னு பக்குவமாதான் நான் சொன்னேன். ஆனா உன் அம்மா மாதிரியே தென்றலும் என் பேச்ச மதிக்காம இன்னும் ஹாஸ்பிட்டல்லையே நின்னுகிட்டு உனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத பாரு, இப்பவும் தென்றல் தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த போனை கொடுங்க பாட்டி. ஹலோ ஹலோ ஆகாஷ், என்னன்னு தெரியல, நான் விஷயத்த சொல்றதுக்குள்ள திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு.
அது என்னன்னா ஆக்சுவலா இங்க கேஆர் ஹாஸ்பிட்டல்ல இப்ப நீ பாட்டி கிட்ட பேசுனியா? அது நான் ஆகாஷ். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பாட்டி கிட்ட இப்ப பேசுனியா இல்லையா? பேசுனேன். அப்புறம் ஏன் இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்க? அது இல்ல ஆகாஷ், இங்க அத்தையோட தம்பி. பாட்டி உன்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் செய். அங்கிருந்து முதல்ல கிளம்பு. ஆகாஷ் அது இல்ல. சொன்னதை மட்டும் செய்யு சொன்னேன் தென்றல். சீக்கிரம் அங்கிருந்து கிளம்பு. ஆகாஷம் முடியாதுன்னு சொல்லிட்டானா? என் தலையெழுத்த பாத்தியா? என் கூட பொறுத்த தம்பி இறந்து போயிட்டான். ஒரு ஆறுதலுக்கு கூட நான் பெத்த புள்ள கூட வர மாட்டேங்குதே. அத்தை ப்ளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க. நான் வேணா மாமாவுக்கு போன் பண்றேன். ஹலோ. ஹலோ மாமா, நான் தென்றல் பேசுறேன். சொல்லுமா. என்னம்மா என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? மாமா, அத்தையோட தம்பி இறந்துட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நாங்க இப்போ கேஆர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு தரோன்னு பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அத்தைக்கு இங்க என்னால ஆறுதல் சொல்ல முடியல. கொஞ்சம் சீக்கிரமா நீங்களாவது கிளம்பி வரீங்களா? இப்போ உடனே வரமா? சரிங்க மாமா. சரிம்மா. அத்தை, மாமா வரேன்னு சொல்லிட்டாரு. அழாதீங்க அத்தை.